அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் வந்து மாவு அரைக்கிறது எப்படி சொல்லுங்க? ஏன்னா ரியாத்துல உள்ளவங்களுக்கு வந்து மாவு அரைக்கிறது எப்படின்னு தெரிய மாட்டுக்கு. அதனால எங்களுக்கு மெத்தட் எப்படின்னு சொல்லி தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. இப்போ அவங்களுக்காண்டி நம்ம வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். இதில எப்படி என்ன அளவு நம்ம போட்டிருக்கோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம எடை மிஷின் நம்ம வாங்கி வச்சிருந்தோம். ஏற்கனவே நம்ம ஷார்ட்ஸ்ல போட்டிருப்போம் எடை மிஷினு. இந்த இருக்குல்ல எடை மிஷினு. இந்த எடை மிஷின்ல நம்ம அளந்து வச்சுக்கிட்டோம். 1 கிலோ அரிசி. இது வந்து அரிசி என்ன அரிசின்னு கேட்பீங்க. இது வந்து நம்ம இட்லி அரிசியும் தனியா விக்கிது. அதுவும் போடலாம். இது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசி தான். சாப்பாட்டு அரிசியிலே கொஞ்சம் கம்மியான அரிசி. கொஞ்சம் மொக்கையா இருக்கும். இட்லி அரிசி மாரி. கிலோ பார்த்தீங்கன்னா, எவ்வளவு ரூ. 4 நினைக்கிறேன். 1 கிலோ அரிசி ரூ. 4. நம்ம 10 கிலோ பை மொத்தமா வாங்கி வச்சுருவோம். சரியா? அது போக அந்த அரிசியே தான் யூஸ் பண்றது. வேற பச்சரிசி அதெல்லாம் எதுவுமே போடுறது கிடையாது. அ மொத்தத்திலே 1 கிலோ அரிசி எடுத்து வச்சிருக்கோம். சரியா? உளுந்து பார்த்தீங்கன்னா, நம்ம 350 கிராம் எடுத்திருக்கோம். 400ம் போடலாம். சரியா? நம்ம வீட்லயே அரைக்கிறதா இருந்தா, ஊர்ல அரைக்கிறதா இருந்தா, 1 கிலோ அரிசிக்கு 200 தான் போடுவாங்க. உருட்டு உளுந்து நல்லா பொங்குற உளுந்தா இருந்தா, நல்லா கிரைண்டர்ல நல்லா அரையும்ல. அதனால 200 தான் போடுவாங்க. நம்ம மிக்ஸியில அரைக்கிறனால, நம்ம கூட கொஞ்சம் போட வேண்டியிருக்கு உளுந்து. 200க்கு 400 உளுந்து போட்டாலும் நல்லது தான். நான் வந்து 350 தான் போட்டிருக்கேன். சரியா வரும் இந்த 2 அளவும். பார்த்துக்கோங்க. நல்லா நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம உளுந்த. கழுவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரிசியுமே நல்லா கடைஞ்சாச்சு. தண்ணி நல்லா ஊத்தி கடைஞ்சு வச்சிருக்கு. அரிசிய பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. சரியா? இது நல்லா நனைஞ்ச பிறகு எவ்வளோ நேரம் ஊறணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 மணி நேரம். சரியா? 6 மணி நேரம் அப்படி இல்லாட்டா ஒரு 8 மணி நேரம் கூட ஊறலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நான் இப்போ ஒரு 6 மணி நேரம் ஊற வைக்கிறேன். சரியா? ஊற வச்சுட்டு, நான் உங்களுக்கு பிறகு எப்படி அரைக்கணும், என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் மெத்தட் சொல்றேன். அதே மாரி அரைங்க நல்லாருக்கும். இதில வேணும்னா 2 வெந்தயம் போட்டுக்கலாம். தோசைக்கு தோசை மட்டும் சுடணும், இட்லி வேண்டாம், இட்லி சட்டி சில பேர்ட்ட இருக்கும், சிலர்ட்ட இருக்காது. அப்படிங்கும்போது 2 வெந்தயம் போட்டிங்கன்னா, இதோட நல்லாயிருக்கும். 2 பச்சரிசியும் போட்டுக்கலாம். 2ன்னா ஒரு 100 கிராம் போட்டுக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு ஒரு 100 கிராம் பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம். சரியா? இது எல்லாத்தையும் போட்டு மொத்தமா நனைய வச்சுட்டு, அதுக்கப்புறம் கூட நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். தோசை நல்லா பொன்னிறமா இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். அந்த மாரி யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? சரி நான் அரைச்சு ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு அரைச்சுட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு நான் ஃபுல் டீட்டெயிலும் சொல்றேன். அது போக நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அது போக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ உளுந்த வந்து 2மே சமமாவே ஊற வச்சிரணும். சரியா? ஏன்னா அரிசிய கொஞ்ச நேரம் ஊற போட்டு உளுந்த பிறவு அரைக்கிறோமோ 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நனைய போட்டுறலாம் அப்படின்னு நம்ம ஊர்ல தான் பண்ண முடியும். இங்க ரியாத்துல, சவுதி அரேபியால அதுவும் ரியாத்துல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து உளுந்து வந்து அவ்வளவா நம்ம ஊர் உளுந்து மாரி நல்லா கன்ஃபார்ம் கிடைக்காது. சரியா? அதனால சேம் டைம்க்கு 2மே ஒண்ணு போல நம்ம ஊற வச்சிரணும். அதையும் சொல்லிக்கிறேன். சரியா? ஏன்னா சிலர் யோசனை பண்ணுவாங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம உளுந்த நனைய போட்டுக்கலாம். அரிசிய மட்டும் முதல்ல நனைய போட்டா கொஞ்சம் சீக்கிரம் ஊறிட்டுருக்கும் அப்படின்னு. அதனால நம்ம எப்பவுமே நாங்க வந்து 2மே ஒண்ணு போல தண்ணி ஊத்தி நனைச்சு வச்சுருவோம் 2யுமே. அதுக்கப்புறம் ஒரு 5 மணி நேரம் கழிச்சு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும். நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும் இட்லி. நான் உங்களுக்கு இட்லி அவிக்கிறதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இத முடிச்சுட்டு உங்களுக்கு நான் மாவு புடிச்சிரும். புடிச்ச பிறகு நம்ம இட்லி எப்படி அவிக்கணும் அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உளுந்து, அரிசி நல்லா நனைஞ்சிருச்சு. இங்க பாருங்க. நல்லா ஊறிருச்சு உளுந்து. ஒரு 6 மணி நேரத்துக்கு மேலேயே ஊறிருச்சு நம்ம உளுந்து. இங்க பாருங்க. இப்போ வந்து நம்ம அரைக்க ஆரம்பிக்க வேண்டியது தான். இங்க பாருங்க அரிசி எப்படி நல்லா ஊறியிருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா நல்லா ஊறிருச்சு. நல்லா ஊறுனா தான் நல்லா அரிசி மாவு நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி மிக்ஸியில அரைக்கிறோம்னு பார்ப்போம். சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மிக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா, போச்சுங்கிற கம்பெனி. இது வந்து நல்ல ஹை குவாலிட்டியா இருக்கும். 1000 வாட்ஸ் இது. ரேட்டு பார்த்தீங்கன்னா, ரூ. 10,000க்கு நம்ம வாங்குனோம். ஊர்ல இருந்தே ஆர்டர் போட்டு, நம்ம ஊர்ல தூத்துக்குடியில ஆர்டர் போட்டு இந்த மிக்ஸி வாங்குனோம். அதுக்கு வந்து ஜார் குடுத்துருந்தாங்க பார்த்துங்க. மாவு அரைக்கிறதுக்குன்னு இது வந்து ஸ்பெஷலா இந்த ஜார் குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. இது வந்து மாவு தள்ளுறதுக்கு இந்த ஜார். இங்க பாருங்க. இதுல இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து உள்ளேயே குடுத்துருக்காங்க தள்ளுறதுக்கு. கிரைண்டர்ல அந்த மட்ட மாரி இருக்கும் தெரியுமா? பிளாஸ்டிக்ல ஒயிட் கலர்ல. அதே மாரி இந்த ஜார்லயும் குடுத்துருக்காங்க. அதே ஆட்டோமேட்டிக்கா அரைஞ்சிரும். நம்ம இந்த மாரி ஒரு ஜார் இருந்தா மட்டும் தான் நல்லா ஸ்பீடாவும் அரையும். நல்லா சீக்கிரமா அரைஞ்சிரும். 1 கிலோ அரிசி போட்டிருக்கேன் நானு. இங்க பாருங்க. இந்த 1 கிலோ அரிசிய தான் நம்ம இப்ப இந்த ஜார்ல அரைக்க போறோம். 15 நிமிஷம் தான் டைம். சரியா? அதுக்குள்ளயே நம்மளுக்கு இட்லி மாவு தயாராயிரும். நம்ம வந்து எப்படி அரைக்கிறோம்னு பார்ப்போம். இப்ப பார்த்தீங்களா, அந்த ஜார் வந்து நல்ல பெரிய ஜாரு. நம்ம வந்து நல்லா கழுவியாச்சு உள்ள. நல்லா சுத்தமா கழுவியாச்சு. இதுக்கு ஒரு மூடியும் குடுத்துருக்காங்க. இங்க பாருங்க. இத வந்து லாக்கு.
நல்லா 3 ஜார் கொடுத்துருக்காங்க. பெரிய ஜார் ஒன்று, மாவு அரைக்கிறதுக்கு ஒன்று, மசாலா அரைக்கிறதுக்கு ஒன்று, அப்புறம் இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டு அரைக்கிறதுனால தேங்காய் அரைக்க அதுக்குன்னு சொல்லி 3 ஜார் கொடுத்துருந்தாங்க. அதில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நம்ம இதை வாங்கி 1 வருஷம் ஆகிட்டு. இந்த கம்பெனி பார்த்துக்கோங்க, போச் அப்படின்னு சொல்லி இந்த கம்பெனி நல்ல பிராண்டாக நல்ல குவாலிட்டி இருக்குது. மாவு அரைக்கிறதுக்கு கிரைண்டரோட நம்ம கிரைண்டர் தூக்கிட்டு வர முடியாது வெளிநாட்டுக்கு வரும்போது, சரியா? அதனால் இந்த மிக்சியை வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு இட்லி தோசை மாவு எதுவும் அரைக்கணும், ஆப்பத்துக்கு எதுக்கு அரைக்கிறதுனாலும் நம்ம இந்த ஜாரை யூஸ் பண்ணிக்கலாம். மிக்சியை யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹை வால்டேஜாக கொடுத்துருக்காங்க, 1000 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல சூப்பராக இருக்குது. நாங்கள் இதில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். எந்த ஃபால்ட்டும் வரல இன்ன வரைக்கும். நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் சும்மா சாதாரண ஹெவி வாட்ஸ், இந்த வாட்ஸ் கம்மியாக உள்ள ஜாரில் நம்மளுக்கு வந்து இழுக்காது. கிரைண்டர் இந்த மிக்சி வந்து இழுக்காது. மிக்சியில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஹை வால்டேஜ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மாவு நல்லா அரையும், அல்லது ஸ்டக்காகி நின்றும், சரியா? ஜாரு நம்ம இப்போ வாங்கி 1 இயர் ஆயிடுச்சு, சரியா? நம்ம இப்போ எப்படி அரைக்கணும்னு சொல்லி பார்ப்போம், சரியா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து உளுந்தை வந்து நான் 2 ட்ரிப்பாக போட்டுக்கிடுவேன். இதில் இப்போ மணியை பாருங்கள், மணியை காட்டுறதுக்கு தான் அவங்களுக்கு வச்சுருக்கேன். கரெக்டாக 3:40 ஆகுது. இங்கே சவுதி ரியாத் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:38. கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் தான் அந்த மிக்சிக்கு வேலை, சரியா? அதுக்குள்ளேயே நம்மளுக்கு மாவு அரைஞ்சிரும். மாவு அரைஞ்சி நம்ம அந்த டப்பாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், சரியா? இது எப்படி நம்மளுக்கு 1 வாரத்துக்கு மேலேயே வந்துடும் இந்த மாவு நம்மளுக்கு. நான் உங்களுக்கு அரைச்சிட்டு எப்படின்னு காட்டுறேன், ஓகேயா? இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து உளுந்து அரைச்சாச்சு. இங்கே பாருங்கள், உளுந்து எப்படி அரைச்சிருக்கேன்னு பார்த்தீங்களா? உளுந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி அரைக்க போகிறோம். அரிசி ஒரு ரவுண்டு போட்டிருக்கோம் நம்ம மிக்சியில். மிக்சியில் வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றி அரைச்சிக்கணும், சரியா? ரொம்ப இழுத்துட்டு அரைச்சோம்னா நம்மளுக்கு ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும், சரியா? ஐஸ் வாட்டர் ஊற்றி அரைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹை வால்டேஜ் மிக்சி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சரியா? இது வந்து 1000 வாட்ஸ்னால நம்மளுக்கு வந்து மாவுலாம் அரைக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுக்குது, நல்லா நம்ம அரைக்கிறதுக்கு, சரியா? இந்த மாதிரி ஹை வால்டேஜ் மிக்சி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? நீங்கள் வந்து தாராளமாக அரைக்கலாம். வாரத்துக்கு 2 டைம் அரைக்கலாம், டெய்லியும் அரைக்கலாம், ஒன்றும் ஆகாது. நல்லா சூப்பராக இருக்குது, நல்ல உழைப்பு இருக்குது இந்த மிக்சியில், சரியா? நாங்கள் வந்து இப்போ இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு எந்த ஃபால்ட்டும் இல்லை, நல்லா யூஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி எதுவும் ஹை வால்டேஜ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மாவு அரைக்கிறதுக்கு, சரியா? நம்ம இப்போ உளுந்து அரைச்சிட்டோம், அரிசி அரைப்போம், சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா மாவு எப்படி அரைஞ்சிட்டு பாருங்க, நல்லா கட்டியாக தெரியுதா உங்களுக்கு? இந்த இட்லிக்குன்னா இந்த மாதிரி பதம் அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சரியா? கொஞ்சம் ரவை மாதிரி. இந்த பாருங்க எவ்வளோ கட்டியாக அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 தடவையே போட்டு அரைச்சிருக்கோம். 1/4 கிலோ அரிசியாக தூக்கி 4 தடவை அரைச்சிருக்கோம் ஜாரில். இப்போ அரைஞ்சிட்டு இன்னும் ஒரு ரவுண்டு மட்டும் இருக்குது, 3ஆவது ரவுண்டு அரைச்சாச்சு. இன்னும் ஒரு ரவுண்டு இருக்குது, அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாவு அரைச்சாச்சு, சரியா? உளுந்து அரிசி எல்லாம் சேர்த்து இங்கே பாருங்கள், ஒரு டப்பா நிறைய வந்துருக்கு பார்த்தீங்களா மாவு. இன்னும் புளிச்சிச்சின்னா நல்லா நம்மளுக்கு மேலே வரைக்கும் வரும் மாவு, சரியா? நம்ம அதை மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா நம்ம தேவைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் எடுத்து மாவு நம்ம இட்லி சுட்டுக்கலாம், தோசை போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே ரியாத்தில் வந்து நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிடணும், ஹெல்த்தாக இருக்காது. அதனால் நம்மளுக்கு வந்து மிக்சி மெயினாக வேணும். மிக்சி இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம அந்த மாவுலாம் அரைக்க முடியும், சரியா? மாவை அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு தேவைக்கு நம்ம திடீர்னு வேலைகளுக்கு எங்கேயும் வெளியே அன்டைம் ஆகும், வந்து ஒரு 2 தோசை சுட்டு சாப்பிட்டுக்கலாம். மணி பாருங்கள், இப்போ மணி கரெக்டாக 4 ஆயிடுச்சு, சரியா? நான் இப்போ வெளியே எழுந்துச்சி போனனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அல்லது கரெக்டாக 15 நிமிஷத்தில் அந்த மாவு வந்து ரெடி ஆயிரும், சரியா? கூட இப்போ நம்மளுக்கு வந்து கூட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஓனர் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே உள்ளே போயிட்டோம், அதனால் கூட ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம கரெக்டாக 3:38க்கு அரைக்க ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மாவு வந்து நல்லா கலக்கியாச்சு. பாருங்க, நல்லா உப்பு போட்டு பிணைஞ்சி வைக்கலாம். இப்போ கூலிங் டைம்னால நம்ம உப்பு போட்டு பிணைஞ்சி வச்சோம்னா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு கூட கொஞ்சம் நேரத்தில் நம்ம ஒரு 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ கழிச்சு கூட நம்ம ஒரு தோசை கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கும் மாவு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக அரைஞ்சிருக்கு பாருங்கள் மிக்சியில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல மாவு பொங்கியிருக்கு. இங்கே பாருங்க எப்படி பொங்கியிருக்கு பார்த்தீங்களா? நம்ம இப்போ 1 கிலோ அரைச்சிருக்கோம். டப்பா பாருங்கள்,
நல்லா பொங்கி புஷ்ஷுன்னு இருக்குது. நல்லா இட்லி சுடவும் நல்லா மெதுவாக இருக்கும். நான் உங்களுக்கு இட்லி சுடும்போது காட்டுறேன். சரியா? அங்கே பாருங்க. எப்படி கட்டியாக இருக்குது பார்த்தீங்களா மாவு? நல்லாயிருக்கும். ஆனால் அந்த மிக்ஸி நம்மளுக்கு மெயினாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஹை வால்டேஜ் மிக்ஸி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும். பாருங்க எப்படி கட்டியாக இருக்குது பாருங்க மாவு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இட்லி சுட சுட அவிச்சாச்சு. அந்த மாவில் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இட்லி. இப்போ நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியதான். நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் சாம்பார், சட்னி, இட்லி. இந்த பாருங்கள் இட்லி எப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நல்லா பஞ்சு போல் மிக்சியில் அரைச்சது தான். அது போக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.